Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா ரிவ்யூ ஷோ. ஃபர்ஸ்ட் கேம் நம்பர் 1 அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் ஒரு சரியான விக்டரி அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். ஒரு நல்ல கேமா இருக்கும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம், 200 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 201 202 இன்ஃபேக்ட் சேஸ் ஆர்சிபிக்கு. இட் வாஸ் அ நோ கான்டெஸ்ட். ஆர்சிபி ஜஸ்ட் பிரீசிங் த்ரூ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. பிடாக் மேட்ச் பார்த்துருப்பீங்க. விராட் கோலியில் ஒரு விண்டேஜ் கோலியா தெரியுறாரு. சேஸ் மாஸ்டர் இஸ் பேக். தேவ்தத் படிக்கல் phenomenal இன்னிங்ஸ். டேக் அஸ் த்ரூ உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். கேமை பார்த்துருப்பீங்க. ஆசையா இருந்தது. ஏன்னா நான் எப்படின்னா அந்த காலத்துல பேட்டிங் ஆடும்போது நான் பவர் ஹிட்டர்லாம் கிடையாது. அப்படியே ஒரு கவர் டிரைவ்ஸ், ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு த்ரோ டவுன் ஆஃப் வாலிஸ் மாத்தி மாத்தி போடுறாங்கங்கும் போது நமக்கு இந்த வயசான காலத்துல ஐயோ நமக்கு இப்படியாவது கிடைக்கலையே அப்படின்னு. அதாவது முதல்லயே என்ன சொன்னோம்னா இது பிச்சு ஒரு கட்டாந்தர பிச்சு. ஓகே, இங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கணும்னா பேஸ் இருக்கணும், இல்லைன்னா ஸ்விங் பண்ண தெரியணும். ஓகே, சீம் மூவ்மெண்ட் இருக்கணும். டேவிட் பெயின் 120, ஹர்ஷல் பட்டேல் 120, ஜெயதேவ் உனத்கட் 120. அவர் இஷான் மலிங்கா மாதிரி ஒரு போலர் எப்போ எடுப்பாருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முல்லன்பூர், லக்னோ இந்த மாதிரி பிச்சு கொஞ்சம் நிற்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் டஃப் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா இஷான் மலிங்கா மாதிரி ஒருத்தர் வருவார். இங்கே நீங்க பிரைடன் கார்ஸ் மாதிரி ஒரு ஆளை நீங்க டிராப் பண்ணிட்டு டேவிட் பெயின் கொண்டு வரீங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அந்த 100 ஐபிஎலோட தயவு செஞ்சு எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். IL20 அதெல்லாம் பிச்சாயா? அபுதாபி, ஷார்ஜாலாம் அங்கே என்ன பண்ணுவாங்க? கிளிக் பண்ணுவாங்க ESPN கிரிக் இன்ஃபோ, கிரிக் பஸ். உடனே டாப் விக்கெட் டேக்கர் எக்கானமி ஆஃப் 6.93, டெத் ஓவர்ஸ் எக்கானமி 7.22, எடுத்து உள்ள போடல அப்படின்னு. அதாவது இல்ல இல்ல நான் சிரிக்காம பேசுறேன். நான் பேசுறதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது. நான் சொல்றேன், இந்த 4 போலரு இந்த மாதிரி ஒரு இம்போசிங் ஆர்சிபி பேட்டிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டா ஜெயிக்கிறதுக்கு ஆர் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? 196 நான் சொன்னது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இவங்க அடிச்ச ஸ்கோர் எல்லாம் இது கிடையாது. இந்த பிட்ச் மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா தேவதத் படிக்கலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அடிச்ச 6 எல்லாமே த்ரோ டவுன் ஆஃப் வாலி 3 மீட்டர்ஸ். எல்லாமே பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா எல்லா 6 முட்டிக்கு கீழே, எல்லா 6 முட்டிக்கு கீழே. கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல பிச்சு பயங்கர பாட்டா பிச்சுன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் விழுந்துச்சு சன்ரைசர்ஸுக்கு. என்ன லென்த் போட்டு ஆர்சிபி எடுத்தாங்க? முதல்ல இருந்து வர அபிஷேக் சர்மா என்ன லென்த்? பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் எங்க? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஃபார் டிராவிஸ் ஹெட் எங்க சொல்லுங்க? பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஃபார் நிதிஷ் ரெட்டி எங்க? ஓசி விக்கெட் ஃபில் சால்ட். அதுவே ஒரு த்ரோ டவுன் ஆஃப் வாலி ஒய்டா 5 தூக்கி எக்ஸ்ட்ரா கவுஸ் பால் சொருகி இருப்பாரு 6. அவர் பெருசா ஃபார்ம்ல இல்ல, அதனால உங்களுக்கு இது பண்ணாங்க. இன்னொன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றோம் கண்டிஷன்ஸ் கிங்னு. இந்த மும்பை பெங்களூர்ல 6 ஓவர்ல விக்கெட்டு விழும், நீங்க விக்கெட்டை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு. இப்ப இவன் 6 ஓவர்ல 49 ஃபார் 3, அவன் 76 ஃபார் 1. என்ன கான்டெஸ்ட் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? இங்க கட்டாந்தர பிச்சு 11 ஓவருக்குள்ள நீங்க எவ்வளோ இருக்கீங்களோ 2 விக்கெட் ஆர் லெஸ் இருந்தீங்கன்னா டபுள் பண்ணிடுவீங்க அப்படின்னு. இவங்க 3 விக்கெட் குவிக்கா விட்டுட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது. 92 ஃபார் 3 ஆஃப்டர் 11 ஓவர்ஸ். கடைசி 9 ஓவர்ல 109 ரன். ஓகே, more than double what I said with a run rate of 12.1 an over. RCB 11 ஓவர்ல 140 for 2. Okay, from there to the innings completed, they scored at a run rate of இப்ப சொல்ற பாருங்க 63 for 2 at a run rate of 13.5. ஒரு வின் ஃபேக்டர் டிக்கா. ரெண்டாவது வின் ஃபேக்டருக்கு போறேன். ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. விக்கெட்டு இங்க உழாது.
நீ என்ன பண்ணாலும் விக்கெட் விழாது. ஆர்சிபி 5 ஓவரில் 54 ரன் ஒரு விக்கெட்டு அட் அன் எக்கானமி ஆஃப் 10.80. சன்ரைசர்ஸ் 3 ஓவரில் 35 ஒரு விக்கெட்டு அட் அன் எக்கானமி ஆஃப் 11.66. எது விழுந்தாலும் வின் ஃபேக்டர் விழாது. ஆர்சிபி 1, சன்ரைசர்ஸ் 0. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாம் குமார் மாதிரி ஒரு ஆளை நீங்க கொண்டு வந்திருக்கணும். நம்ம சொன்ன இந்த இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீஷான் அன்சாரி அவ்வளவு நல்லா போட்டாரு. எனக்கு புரியவே இல்லை என்ன விஷயம் அப்படின்னு. எப்படியா இந்த மாதிரி ஒரு ஒன் டைமென்ஷனல் அட்டாக் தர்மாலேயே வெளியில உட்காந்து வச்சுட்ட, டீசெண்டா நிப்பியா போடுவாரு. நீங்க சொன்ன சிவம்மாவையும் வெளியில உட்காந்து வச்சுட்ட, பிரைடன் கார்ஸ் குயிக்கா போடுற அவரையும் வெளியே உட்காந்து வச்சுட்டு, நீ கண்ணாமூச்சி 120 கிலோமீட்டர் போடுறவனை வச்சு நீ எப்படி நீ ஜெயிப்ப? அட்டாக்கிங் சாம்பியன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி அட்டாக்கிங் சாம்பியன்ஸ், they showed what they are made of. Sunrisers, if they are going to continue strategical error when it comes to their bowling attack, batting நான் ஒண்ணுமே தைரியமா ஒரு சான்ஸ் எடுத்தாங்க. சலீல் அரோரா, அனிகித் வர்மாவே ஆடிட்டாங்க. எப்படி யோசிச்சுட்டாங்கன்னா, ஓகே நான் வந்துட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சே நான் போறேன், கமின்ஸ் வரும்போது எனக்கு இதுவா இருக்கும்னு. இந்த bowling attack வச்சுன்னு on placid tracks, if they really think they can even defend 200 or closer to it, I am very very sorry. Vicky, please add on your thoughts. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எச் வந்து ஆஃப்டர் 3 விக்கெட்ஸ் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஆஃப் தெம் டு கெட் டு 200 ஃபர்ஸ்ட். ஸோ அந்த 200 போனதே வந்து ஐ திங்க் ஒரு பெரிய புண்ணியம் தான். கிரெடிட்ஸ் ஹேஸ் டு கோ டு இஷான் கிஷன் அண்ட் ஹென்ரி கிளாசன் ஃபார் தட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் டச் காட்டினாரு ஹென்ரி கிளாசன். இஷான் கிஷன் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ் ஐ ப்ரிடிக்டட் 38 balls 80 வேற லெவல் நாக்கு ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடினாரு. அப்ப கூட இஷான் கிஷன் ஒரு பக்கம் நிக்கிறாரு, இந்த பக்கம் வர்ற பேட்ஸ்மேனு அடிச்சுக்கினே இருக்காங்க, அவுட் ஆகிக்கினே இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. இன்னொரு ஒரு 4-5 ஓவர் அவரோட சேர்ந்து யாராவது ஆடிந்தாங்கன்னா 210 215 ஆன் கார்ட்ஸ் 215 ரன்ன்றது இவங்க கண்டிப்பா திருப்பி அடிச்சிருப்பாங்க இந்த போலிங்க்கு. இவங்க வந்து இங்க ஓகே பிடா, எஸ்ஆர்எச் வந்து எப்படி சொல்றது, பெங்களூர்லயே இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க NH 74க்கு போறாங்க. அங்க அடுத்தது ஹைதராபாத்ல 270 ரன் அடிச்சாலும் கேரண்டி இல்ல மேட்ச் வின் பண்ணுவோமான்னு. இந்த மாதிரி போலிங் அட்டாக்லாம் வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் டாப் 4ல வேற கொடுத்துருக்கேன் இவங்கள. என்னை வந்து கமெண்ட்ஸ்ல போட்டு தாளிச்சு எடுக்க போறாங்க, இந்த போலிங்கை வச்சுட்டு நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்க போறாங்க நிறைய பேரு. அதெல்லாம் ஓகே, பட் ஆனா புவர் காம்பினேஷன் பிடாக். நீங்க சொன்ன மாதிரி ஜீஷான் அன்சாரியே காட்டல. எதுக்கு டேவிட் பெயின் ஆட வச்சாங்கன்னே தெரியல. டேவிட் பெயின் என்னமோ வந்து ஜாலியா வந்து அழகா நீங்க சொல்ற மாதிரி த்ரோ டவுன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது பாக்குறதுக்கு. ஏன்னா இஸ் நாட் ஒன்னே பேஸ்ல மெனசிங்கா இல்ல, ஒன்னும் ஒரு பயங்கரமான ஒரு டிப்பிங் ஸ்லோவர்னு கிடையாது. ஒரே ஒரு ஸ்லோவர் பவுன்சர் ஒரு மாதிரி வச்சிருக்காரு. அதுவும் இன்னைக்கு எடாகொடமா போச்சு. விக்கெட் நல்லா ஹார்டா இருந்ததுனால கட்டார் முட்டார்னு தலைக்கு மேல போயினே இருந்தது. அதுக்கும் வைடுக்கு வந்து ரிவ்யூ எடுத்து சும்மா டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து நியூ பால்ல தயவு செஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி கேன் பி யூஸ்ட் அஸ் அ bowler, எஸ், பட் நாட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ். யூ கேனாட் ஸ்டார்ட் த இன்னிங்ஸ் வித் ஒரு இஷான் மலிங்கா மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது 100% ஒன்னு இஷான் மலிங்கா போடுங்க, இல்லைன்னா ஜெயதேவ் உனட்கட் போடுங்க, இல்ல நீங்க அந்த பெயினே போடுங்க. தயவு செஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி போடுறது வந்து இஸ் நாட் சென்டிங் அ கிரேட் மெசேஜ். பிகாஸ் 200 அடிச்சிட்டோம், எப்படியாவது பவர் பிளேவை தேத்திடலாம், ஒரு விக்கெட் எடுத்தோம்னா இவங்களை போட்டு பிரஸ் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. தேவதத் படிக்கல் வந்து எங்க விட்டாரோ, எங்க விடவே இல்லை. இன்னும் டொமஸ்டிக்ல இருந்து அப்படியே அந்த பர்பிள் பேட்ச் ரன் அப்படியே கண்டினியூ பண்றாரு. விராட் கோலி இஸ் லுக்கிங் விண்டேஜ் கோலி பிடாக். சேஸா வந்து சும்மா எனக்கு இந்த ஸ்டாண்ட் அவுட் இந்த த்ரூ அவுட் த இன்னிங்ஸ்லயே வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஒரு 6 அடிப்பாரு ஹர்ஷல் பட்டேல. அப்படி ஃபிளிக் பண்ணுவாரு. அது வந்து இட் கிவ்ஸ் மீ அ மெமரி ஆஃப் 2014 2016 2015ல விராட் கோலி ஆடின அந்த ஒரு ஃபேசினேட்டிங் 900 ரன்ஸ் சீசன் இருக்கும் பாருங்க. அதோட கிளிம்சஸ்லாம் அப்படியே திரும்பி வருது, ஃபிளாஷஸ்லாம். RCB are looking menacing. There is absolutely nobody stopping RCB. இந்த மாதிரி bowling போட்டாங்கன்னா டஃபி 100% வேற லெவல்ல போட்டாரு. சரியான ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். டக் அவுட் இன்டர்வியூல தினேஷ் கார்த்திக் கிட்டயும் கேட்டாங்க, அவருமே அதுதான் சொன்னாரு. பாக்குறதுக்கும் அதே மாதிரி இருக்காரு, ஹைட் ரிலீஸ் பாயிண்ட் எல்லாமே அதே இடத்துல இருந்து இருக்கு. டெலிவர் பண்ணதும் அதே மாதிரி நீங்க டெலிவர் பண்ணி கொடுத்தாரு. கிரேட் டே, பெஸ்ட் T20 கேம் எவர் ஃபார் டஃபின்னு சொல்லிட்டு போனாரு 7வது ஓவர்ல. ஏன்னா 7 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் உள்ளேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தேவதத் படிக்கல் வந்து இம்பாக்ட் சபாவே உள்ள வந்துட்டாரு. பிடாக், இது வாட் லீவ்ஸ் அஸ் ஹியர் இஸ் எஸ்ஆர்எச் வந்து இந்த மாதிரி நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர், டைம் அண்ட் அகைன் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வந்து ஆடக்கூடாத காம்பினேஷன் ஆடி பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, எஸ்,
ஹென்ரி கிளாசனும் கொஞ்சம் ஃபார்முக்கு வர பாக்குறாரு. ஆனா ஸ்டில் டாப் ஆர்டர் ரொம்ப கொஸ்டினபிளா தான் இருக்கு. இஷான் கிஷன் இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஆங்கர் ரோல் ஆடி பிளஸ் ஒரு டபுள் கியர்ல ஆடினாரு, அடிக்கவும் அடிச்சாரு ஆடவும் ஆடினாரு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க போகுதுன்னு தெரியல. உங்க தாட்ல வாட் கேன் எஸ்ஆர்ஹெச் டர்ன் அரவுண்ட் த நெக்ஸ்ட் கேம்? என்ன பண்ணினா அவங்க பெட்டரா பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கு? வாட் ஆர் த சில்லி மிஸ்டேக்ஸ் தட் தே டிட் டுடே? அண்ட் எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடாம bowling போட்டது ஓகேவா பீடா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி? See, I'm always RCB batting at the 290. ஓகே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, இட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். 290-யா? இன்னொன்னு வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஹேசல்வுட் ஃபிட் ஆனார்னா அவங்களோட காம்பினேஷனு இந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸ் 4வது ஸ்பாட் ஹேசல்வுட் தான். ஸோ அவங்க அந்த தே டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் தேர் காம்பினேஷன் டு பி டிஸ்டர்ப்ட் வென் ஜாஷ் ஹேசல்வுட் கேம் பேக் அண்ட் they took a risk with Jacob Duffy. Even though Jacob Duffy didn't do well in the World Cup, didn't do the bilateral series against India, but they were, that is what clear thinking அப்படின்னு. ஓகே, நான் இன்னொன்று சொல்றேன். அதாவது இந்த மேட்ச் இதுக்காக நான் சொல்லலை, ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. டஃபி ஷெப்பர்டு 2 பேரையும் நீங்க ஆட முடியாது. 4 ஓவர்ல ஷெப்பர்டோட 4 ஓவர் ஷெப்பர்டு போட்டார்னா 55 எந்த வென்லியூலையும் ஷூரு. 4 ஓவர்ல ஷெப்பர்டு போடவே முடியாது. ஷெப்பர்டு இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 7 நம்பர் 8. இந்த பேட்டிங் லைனப்ல அவர் எவ்வளவு பால் கிடைக்கும் தெரியாது. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு அவுட்ரேஜியஸ் நாக் ஆடினாரு தேவதத் படிக்கல். ஓகே, அவுட்ரேஜியஸ் நாக். ஸோ தட் இஸ் கோயிங் டு எலிமினேட் ஜேக்கப் பத்தல் அவுட் ஆஃப் தி கண்டெஸ்ட் டோட்டலி உங்களுக்கு. பட் நான் வந்து எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, தட் இஸ் வாட் ஹவ் ஐ வில் திங்க். இவங்க என்ன பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா, அவங்க பேட்டிங் இந்த மாதிரி நல்லா இருக்குங்கும் போது ஹேசல்வுட் ஃபிட் ஆனா தட்ஸ் a good chance is going to replace ரொமாரியோ ஷெப்பர்டு. இப்போ இவங்களுக்கு வந்து போலிங் தான் வந்துட்டு, இப்போ நான் என்ன சொன்னேன், இவங்க பேட்டிங்கை வச்சு 220 இவங்க சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா மேட்சும் 220 கொடுப்பாங்கன்னு. they were close to 220 today had Sunrisers applied themselves in the first power play. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி தேவதத் படிகள் ஆடுறாரு. இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனார் இவரு ஜிதேஷ் வர்மா. அதை ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன். எப்படி யோசிப்பாங்கன்னா, போலிங்கே இருக்கிறேன். இஃப் ஜேக்கப் டஃபி இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட் ஃபார் 2-3 மேட்சஸ் லைக் வாட் other bowlers have done coming. இந்த லாரன் பெல்னு ஒருத்தவங்க WPL போட்டாங்க பாருங்க, ஒன் இட் ஃபார் RCB உமன்ஸ். ஸோ இப்போ இவர் தொடர்ந்து நல்லா போட ஆரம்பிச்சா நானே என்ன சொல்லுவேன், இந்த போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இஃப் ஜேக்கப் டஃபி இஸ் ஆன்சர். ஸோ இப்போ புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி கமிங் பேக் டு ஃபார்ம், ஜோஷ் ஹேசல்வுட்னா இவனை நிறுத்தவே முடியாது. இப்போ நான் யோசிச்சது எப்படின்னா, 4th டீமா RCB முடிப்பாங்க பிளே ஆஃப்ஸ்ல. நான் சொன்னதுக்கு ரீசன் ஜோஷ் ஹேசல்வுட்டோட அவைலபிலிட்டி. ஜேக்கப் டஃபி வில் ஸ்டெப் அப். இஃப் ஜேக்கப் டஃபி கேன் ஸ்டெப் அப் லைக் திஸ், இவங்க பிளே ஆஃப்ஸ் அந்த ஸ்பாட்டை வந்து யாராலையுமே எடுக்கவே முடியாது. ஏன்னா இவங்க பேட்டிங் ஹஸ் நெவர் பீன் அ கொஸ்டின். இஃப் பர்டிகுலர்லி திஸ் இஸ் த வே தேவதத் படிக்கல் இஸ் கோயிங் டு பிளே. சன்ரைசர்ஸ் ரொம்ப சிம்பிள். நான் இன்னொன்னு சொல்றேன், பாருங்க திருப்பி சொல்றேன், நீங்க இஷான் கிஷன் இஸ் த ஒன். நீங்க கரெக்டா இஷான் கிஷன் மேல மணியை போட்டீங்க. அவுட்ரேஜியஸ் நாக் ஆடினார் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல. போல் அடிச்சும் ஆடினாரு, அணைச்சும் ஆடினாரு, ரொம்ப ஸ்கிராச்சியா ஆடினாரு கிளாசன். ஐ வில் நாட் அக்செப்ட் இட். அந்த அவர் அடிச்ச அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ் எல்லாம் நெட்ஸ்ல த்ரோ டவுன் ஆஃப் பாலிஸ் ரொமாரியோ ஷெப்பர்டு போட்டது. ஆனஸ்டா சொல்றேன், காலே நகர்த்தாம ஒரு கவர் டிரைவ் ஒன்று எடுத்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் 20 பால்ல 30 ரன்ன்றது இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அவர் இன்னும் வரல என்ன பொறுத்த வரைக்கும். இந்த பிச்சை வச்சு டோன்ட் எவர் சே தட், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பாவம் சலீல் வர்றாரு, அப்புறம் ஒரு ஷார்ட் ஆன் புல் ஒன்று அடிச்சாரு, நேராக கைக்கு போச்சு. அனிகித் வர்மா ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஹேட் நாட் கோலி டிராப் தட் கேட்ச். 175 பொட்டலாம் இங்க, 175 பொட்டலாம் இங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் அ சடன் 202 அடிச்சதுனால ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. அபிஷேக் சர்மா வந்து கான்பிடன்ஸே இல்லாம ஆடுறாரு. அவர் ஃபைனல்ஸ்லயும் ரன் அடிச்சாரு, ஜிம்பாப்வேயோடையும் 50 அடிச்சாரு. அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு தெரியல. டிராவிஸ் ஹெட்டுக்கு பேட்லயே படலை இன்னைக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதாவது அனிகித் வர்மாவையும் கேட்ச பிடிச்சிருந்தாங்கன்னா they could have been in serious trouble, and all of a sudden this team looks weak with the bat also, which is the only strength which can bail them closer to playoffs like RCB. போது அவங்க they need to have some pace. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
தர்மாலே ஆர் சிபம் மாவி அண்ட் பிரைடன் கார்ஸ் ஹேஸ் டு கம். இன்னொன்னு சொல்றேன், ரெட் சாயில் மும்பைக்கு எல்லாம் டேவிட் பெயின்லாம் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி 125 கிலோமீட்டர் போடுறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு டீசென்டான பவுலர். அங்க இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த டஃப் பிச்சஸ்ல வேர் பவுன்ஸ் இஸ் இன்வேரியபிள். இந்த மாதிரி பவுலரை நீங்க அடிக்கவே முடியாது. முதல்ல கரெக்ட். கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. அதாவது எப்படின்னா, டால் ரிலீஸ் ஃபுல்லர் லென்ஸ் கொஞ்சம் போடுறாரு, அது என்ன ஆகும் உங்களுக்கு, அதே மாதிரி நிறைய ஸ்லோயர் டெலிவரி ஷார்ட் ஆஃப் லென்ஸ் போடுவாரு. அதையே முன்னாடி அவர் பண்ணியிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். பார்க்குறேன் இங்கே வந்து முன்னாடி முன்னாடி போட்டுருக்கோம். இங்கிலாந்துலாம் சீம் மூவ்மெண்ட் இருக்கும், அந்த யூஏஇலாம் உங்களுக்கு பால் நிற்கும், முன்னாடி டிரைவ் ஆட போவீங்க, ஸ்லைஸ் ஆஃப் த பேட்டில் பட்டு மிடாப்ல கேட்ச் பிடிக்கும். இங்க ஸ்லைஸ் ஆஃப் த பேட்டில் பட்டு 30 ரூபா தாண்டி சிக்ஸ் விழும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெய்தேவ் உனக்கட்டையும் அர்ச்சல் பட்டேலையும் நீங்க ஆடவே முடியாது. ரெண்டு பேரும் ஒன் டைமென்ஷனல் போலர், ஸ்லோயர் டெலிவரி முறுக்கு புழியறவங்க, ஆடவே முடியாது. அதனால அவங்களுக்கு போலிங் அட்டாக், தே நீட் டு ஃபைண்ட் அ வே டு போல் 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின். அஸ்துபே ஒன்றும் அவ்வளவு மட்டமா போடல. இங்க வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவுதான் நடக்கும். தே நீட் டு ஃபைண்ட் அ வே டு கெட் அன்சாரி ஆர் சிவம் குமார் இன். Braden Cars has to play one of Tharmale or Mavi has to play. They have to completely change their bowling look, the way it looks. இந்த மாதிரி இவங்க போயிருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க, ரன்னு பாயுதே கண்ணா நீ போலிங் போட்டால் ரன்னு பாயுதே, ஒரு சிக்ஸ் பாலுக்கு பாலு ரன்னு பாயுதே அப்படின்னு இவங்க கம்ப்ளீட்டா இவங்களோட போலிங் அட்டாக்கை மாத்தணும். இல்லைன்னா நானே என்ன சொன்னேன், புஷ் ஃபார் ஃபோர்த் ஸ்பாட், தட் இஸ் மை ஃபிஃப்த் டீம்னு. ஐ மைட் கெட் இட் டெரிபிளி ராங். விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். இல்ல பிடாக், எனக்கு ஒரே ஒரு குவிக் கொஸ்டின். ஒன் டீம் லுக் வெரி வெரி ஆர்டினரி இன் த பார்க் வித் த பால். அனதர் டீம் ஆர்சிபி, அவங்க எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு சாலிட் டீமா மாறிட்டு வராங்க. தே ஹேட் அ கிளியர் பிளான் ஃபார் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஒருத்தர் கூட அவங்களுக்கு வெளியில போடவே இல்லை, ஒரு பால் கூட. அதுல என்ன பியூட்டினா, புவனேஸ்வர் குமார் பீயிங் த சீனியர் மோஸ்ட் bowler in the team is complementing, bowling dot balls into the body, making sure that Duffy is getting all the wickets. அதுதான் பியூட்டி, அண்ட் அதுதான் இஸ் கோயிங் டு பி த சக்சஸ் மந்த்ரா ஃபார் ஆர்சிபி நினைக்கிறேன். ஆர்சிபி ஹஸ் நெவர் பீன் அ வெரி வெரி காம்ப்ளிமெண்டிங் டீம் டு ஈச் அதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங் பார்ட்னர்ஷிப்ல இருந்ததில்லை. போன வருஷம் கூட ஜெயிச்சாங்க, பட் நடுவுல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. பட் இந்த வருஷம் இஃப் தே கேன் கெட் இட் ரைட், நீங்க சொல்ற மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட வந்து இந்த லைனப்ல பேட்டிங்க்கு தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. ஜிதேஷ் சர்மாலாம் பிரிச்சு கொடுத்துருவாரு. இந்த மேட்ச் தான் அவுட் ஆயிட்டாரு, போட்டு பொழந்து கட்டிடுவாரு, குருவி ரிங்னு சுத்துற மாதிரி சிங்கப்பூர் சித்தப்பாவும் எலிம்சமான சைஸுக்கு அடிப்பாரு. இஃப் தே கேன் கெட் ஜேக்கப் டஃபி அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் ஸ்டீமிங் இன் ஃப்ரம் போத் த சைட்ஸ் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் புவனேஸ்வர் குமார், இந்த அட்டாக் எல்லாம் சான்ஸே இல்லை பீடாக். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஓஜி அட்டாக்ஸ் இந்த ஐபிஎல்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆர்சிபி இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜேக்கப். இன்னைக்கு வந்து அவங்க அப்படியே தத்தளிப்பாங்க கொண்டாட்டத்துல. ஏன்னா ஜேக்கப் டஃபி ஹஸ் பர்ஃபார்ம்டு, கான்ஃபிடன்ஸ்ல பயங்கர ஹையா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டதுக்கு அப்புறமே பயங்கர ஹையா இருக்காரு கான்ஃபிடன்ஸுக்கு. கிரேட் ஸ்டார்ட் டு த டிஃபெண்டிங் சாம்பியன், சாரி அட்டாக்கிங் சாம்பியன்ஸ். பிரில்லியண்டா பண்ணாங்க. இதோட இந்த செக்மெண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டம்பிடா செக்மெண்ட்டுக்கு போலாம். குவிக்கா ஒரு கொஸ்டின் இருக்கு, சூப்பர் கொஸ்டின் எடுத்து வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா, சதீஷ் பரத்வாஜ் 15 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் அண்ட் விக் ப்ரோ, this is my second question. You haven't picked my question. I know P-Dog is a fan of batting first. Then why did RCB won the toss and opt to bowl first in 2009 final? Why did you guys make us wait 18 years? Is there any specific reason for that? என்ன P-Dog, இன்னைக்குமே டாஸ் பண்ணி போலிங் போட்டிருக்கீங்க, அன்னைக்கும் அதை தான் பண்ணிருக்கீங்க. 2009 வேர்ல்ட் கப்ன்ற மாதிரி 2009 ஃபைனல்ல ஏன் 18 வருஷம் வெயிட் பண்ண வச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்க பதில்? இப்போ நிறைய விஷயம் சொல்லுவேன், அனுபவத்தில் சொல்கிறேன்னு. 2009 இருந்த டாக் குழந்தை, ஓகே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எங்களோட ஸ்ட்ரென்த் அப்போ ரெண்டு போலர் யார் தெரியுமா? அனில் கும்ப்ளே அண்ட் ரூல் ஆஃப் வாண்டர்மோவே. மற்றவங்க எல்லாம் 4 ஓவரில் 40, பிரவீன் குமார் 4 ஓவரில் 40, வினய் குமார் 4 ஓவரில் 40, இன்னொன்று ஃபில்லின் பவுலர் ஜாக் காலிஸ்.
ஜாக் காலிஸியா ஃபில்லிங் பவுலர் சொல்ற அப்படின்னு சொல்லுவேன். T20ல ஒரு ஃபிஃப்த் பவுலர் தான். ஓகே, இதுதான் எங்களோட bowling அட்டாக்கு. அப்படிங்கும்போது வாண்ட்ரஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் உங்களுக்கு வர 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 நைட்டு போக 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 இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, தட் வாஸ் பிளேட் இன் த மந்த் ஆஃப் மே இன் அ பைட்டிங் கோல்டு. வெதரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மேலெல்லாம் கிரிக்கெட்டே நடக்காது சவுத் ஆப்பிரிக்கால. இப்போ சீசன் எங்களுக்கு முடிய போகுது, நாளைக்கு ஃபைனல் எங்களுக்கு, அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடுவேன். ஏப்ரல் மே ஜூன் கிரிக்கெட்டே நடக்காது. பைட்டிங் கோல்டா இருக்கும். ஈவினிங் வந்து மேட்ச் 4:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிப்பாங்க. 4:30 மணிக்கு கம்ப்ளீட்டா வெதர்லாம் இறங்கிரும், 10 டிகிரிக்கு வந்துடும். எல்லாம் இப்படி உட்காந்துருப்பாங்க ஒருத்தனை தவிர. ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஒன்லி டைம் யுவர் ஸ்பின்னர்ஸ் கேன் கம் இன் டு த பிக்சர் இஸ் வென் யூ போல் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டியூ வர ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் இன்னும் பயங்கரமா டிராப் ஆகும் போது ஸ்பின்னர்ஸ் போலிங்கே போட முடியாது. தட் இஸ் a reason we won the toss and அனில் கும்ப்ளே bowled the first over. இப்ப சொல்றேன் கேளு, ஆடம் கில்கிறிஸ்ட் இஸ் a left hander. ஓகே, எனக்கு அந்த காலத்துல இருந்தே இந்த ரூல் தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் ನೀವು ಶುರು ಮಾಡಿ சார் ಸ್ವಲ್ಪ அப்படின்னு. யோ ಏನಪ್ಪಾ கில்கிறிஸ்ட் தானே ನನಗೆ ಹೇಳ್ತಿದೀಯಾ அப்படின்னாரு அவரு. சார் நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க, கண்டிப்பா ஸ்லாக் பண்ண போவாரு, கொடக்கலப்பே அவுட் ஆவாரு அப்படின்னு பட்டுன்னு போல்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் போல்டு, ரெண்டாவது ஓவர்ல வேணுகோபால் ராவ் போல்டு. எனக்கு வேகா சொல்றேன் நான், 18 வருஷம் லேப்டாப்லாம் பார்க்காம சொல்றேன் நான். அனில் கும்ப்ளே 4 ஓவர்ல 16 ரன் 4 விக்கெட், தோத்து மேட்சை தோத்து மேன் ஆஃப் த ஃபைனல் வாங்கினாரு. ருலா பண்ற 4 ஓவர்ல 28 ரன், 140 கொடுத்தோம். ஏன் 140 நீ சேஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் டாஸ் வின் பண்ணி போலிங் ஏன் போட்டேன்னு கேட்பியா நீ? விராட் கோலி, ராபின் உத்தப்பா, ராகுல் டிராவிடு, ஜாக் காலிஸ், மார்க் போச்சர், ராஸ் டெய்லர் வச்சுன்னு மண்ண கவு நீ 140 சேஸ் பண்ணாம. டோன்ட் யூ கேனாட் கொஸ்டின் த டெசிஷன் when you bat at poorly in my humble opinion. வாண்டரஸ்ல நீங்க அதுவும் சுமாரான அட்டாக், பெரிய எந்த அட்டாக்கும் கிடையாது எங்களுக்கு. ஸோ த திங்கிங் பிஹைண்ட் இட் வாஸ் திஸ்: we bowl first, open the bowling with Kumble, we tasted success, a batsman let us down. This was the reason behind it. பிரில்லியண்டா சம பண்ணிட்டீங்க பிடாக். 2009 சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்ததுன்னா நான் மறந்துட்டேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. பிரில்லியண்டா சம பண்ணீங்க பிடாக். இந்த செக்மெண்ட் மட்டும் இல்லாம சீசன் ஆஃப் மெமரிஸ்னு நம்மளோட இன்னொரு செக்மெண்ட், இன்னொரு ஒரு கொஸ்டினர் செக்மெண்ட் மாதிரி ஒரு அழகா ஒரு குவிஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதுலயும் போயிட்டு இருக்கு. அதுல பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணுவோம். அடுத்த ப்ரிவியூல நான் அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோக்கு ஒரு க்ளோசிங், ஒரு சரியான ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் என்ன, ஆர்சிபி இப்போ வந்து கொஞ்சம் கம்பீரமா சொல்லலாமா, தே ஆர் த ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் கேம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டீம்ஸோட ஆடனவங்க, ஒரு பிக் ஜெயண்ட்ஸ் லைக் எம்ஐயோடலாம் ஆடனவங்க. ஸோ அதனால இந்த கேமுக்கு அப்புறம் வாட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் தட், எனக்கு என்னமோ ஃபைனல்ஸ்ல எப்படி முடிச்சாங்களோ அப்படியே தொடங்கி இருக்காங்க 2026ஓட ஃபர்ஸ்ட் கேமையும் நினைக்கிறேன். உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் பீடா? அதான் எக்ஸாக்ட்லி 25 வருஷம் கழிச்சு எப்படி போனோன்னா கபாலி அதே மாதிரி திரும்பி வந்திருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. To be very honest with you, just they won one game and Sunrisers have lost one game. Okay, there's nothing to get excited about thinking about winning the trophy, defending the trophy. Of course, RCB is one of the favorite teams actually having their combinations. இது வந்து it would have made them the start like what you said, the plus point of Daryl Tuffy, plus point of Devdutt Padikkal. It's not about winning the game in 15 overs. It is about what they gained from Devdutt Padikkal. Devdutt Padikkal தான் ஒரு பேக்கப் வெங்கடேஸ்வர் வெளில உட்காந்து வச்சிருக்காங்க 7 கோடி கொடுத்து. So they were uncertain about it. That is the reason they got them out, and many would have questioned, இன்னைக்கு தோத்து போய் இல்ல தேவதத் படிக்கல அடிக்கலன்னா யோ பெத்தல போய் உட்காந்து வைக்கிறான் பாரு அப்படின்னு சிங்க குட்டி. ஸோ அதுக்கும் இது பண்ணிட்டாங்க. ஜேக்கப் டஃபி இன்னைக்கு அடி வாங்கியிருந்தா அதையும் என்ன சொல்லிப்பாங்க, ஃபார்ம்லேயே எல்லாம் அவனை போய் ஆட வச்சிருக்கீங்க நீங்க அப்படிம்பாங்க. அதுக்கும் டிக்குங்கும் போது ஜாஷ் ஹேசல்வுட் வந்தா டபுள் பேஸ் அட்டாக் போனாங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிடும். நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா அன்பார்ச்சுனேட்டா அடிக்கல, பிச்சு கொடுத்துருவாரு. குருணால் பாண்டியா அவர் வேற பேட்டிங் ஆடுவாரு, அவரை தாண்டி எங்க உங்களுக்கு ஷெப்பர்ட் வருதுங்கும் போது திஸ் இஸ் a great thing that has happened for them. So ஒரே ஒரு மேட்ச் நடந்திருக்கு, 13 more matches to go, but RCB like the way you said, they have started where they left in Ahmedabad, defending 190 against Punjab Kings and winning the trophy. That is a massive sign for that. Congratulations to RCB. Nothing is lost for SRH, but in the bowling attack உதவாது, கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணோம். அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சதை வாட் எவர் லிட்டில் வி நோ வி ஹவ் செட். நானும் ஆர்சிபிக்கு தான் எட்ஜ் கொடுத்தேன். விக்கி எக்ஸாக்டா நான் 56-44 சொன்னேன், ஒரு 55-45. அதனால தான் சொல்லுவேன் அவர் சொல்றதை கேளுங்க, அவர் சொல்றதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு.
ஸோ அதே மாதிரி ஒரு அடி அடிச்சு இந்த இதையும் வந்துட்டு அவங்க அட்டாக்கிங் சாம்பியன்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அட்டாக்கிங் ப்ரெடிக்டர்ன்ற மாதிரி இவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. T20 வேர்ல்ட் கப்லேருந்து முடிச்சிருக்காரு. அவர் நெக்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி அனதர் கடோத்கஜன் மேட்ச் இன்வால்விங் கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கேன் ஐ புட் அ ஃபைட் ஆன் கேகேஆர் தயாரா அப்படின்றத ரிவ்யூ வில் கம் பேக் அண்ட் டூ தட் வித் யுவர் 100% accurate blast fitness. Until then, thanks a lot and bye bye.